கர்த்தருடைய வார்த்தை. அதனால தேவனை கர்த்தருடைய அவருடைய கிருபையினால அவருடைய வார்த்தையை கொடுக்க தேவன் கிருபை கொடுத்துருக்கிறார். தேவனுக்கு நான் நன்றி சொல்கிறேன். இந்த வேலையிலையும் கூட எரேமியா 17ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தில் போட்டிருக்குது, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையை கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையை கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் அவன் தண்ணீர் நீரே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் பெயர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாக இருக்கிறதும் மலைத்தாட்சியான வருஷங்களிலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான் அப்படின்னு வேதம் கூறுகிறது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளாகி நீங்கள் உங்களுடைய நம்பிக்கை எங்கெங்கெல்லாமோ இருக்கும். அது உங்கள் நம்பிக்கை வேற எங்கேயும் போக வேண்டாம், எந்த ஒரு மனுஷன் மேலேயும் வேண்டாம், குடும்பத்தில் உள்ளவங்க மேலே வேண்டாம். உங்கள் நம்பிக்கை இல்லாமல் ஃபுல்லாகவே ஏசப்பட வச்சுருங்க. ஏசப்பட நீங்கள் வைக்கும் போது உங்கள் நம்பிக்கையிலேருந்து அவர் என்ன செய்யறான்னா, நம்ம கர்த்தரை நம்பிக்கையாக கொண்டிருக்க மனுஷன் பாக்கியவான். அவர் மேலே நீங்கள் நம்பிக்கையாக இருந்தீங்கன்னா அந்த நம்பிக்கை ஒரு நாள் வீண் போகாது, அந்த நம்பிக்கை ஒரு நாள் வெட்கப்படுத்தாது. அந்த நம்பிக்கை உங்கள் கண்ணீரை துடைக்குமே தவிர உங்கள் கண்ணீர் வடிக்க விடாது. கஷ்டத்தின் மத்தியில் இருக்கிற நீங்கள் கஷ்டத்துலேருந்து கஷ்ட வெளியே கொண்டு வருவார். அது மாத்திரம் இல்லை, கடன் பாரத்தோடு நீங்கள் இருந்தீங்கன்னா அந்த கடன் பாரத்தில் இருந்து உங்களை ஆண்டவர் வெளியே கொண்டு வருவார். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து அவர் மேலே நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் சொல்லி வசனம் கொடுத்துருக்கு. அவர் மேலே உங்கள் நம்பிக்கை வைங்க, முழு நம்பிக்கை அவர் மேலே வைங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க.